இவ்வளவு வேர்த்து அழுதும் புலம்பியும் உங்களை மனசு இறங்கலைன்னா இனிமே நான் அழுவதும் புலம்புவதும் வீண் தான். மதியாதா தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு மிதிச்சேன்? நீங்க கூப்பிடல தெரிஞ்சு ஏன் வந்தேன்? நம்ம பண்ண அழைக்கலினாலும் நம்மள வரவேற்று உபசரிப்பான்னு மனசுல நினைச்சு வந்தேன். மதிக்காதது சரின்றது போல நீங்க என்னை பேர்பட்ட நிலைக்கு ஆளாக்கிட்டீங்க. இனிமேல் நான் உங்க வீட்டுக்கு வருவேனா? இவ்வளவு அவமானப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு இவ்வளவு வெட்கப்பட்டு உங்க வீட்டை விட்ட போறேன்னா இனிமேல் உங்க வீட்டுக்கு எதுக்கு வரணும்? என் உடன் பிறந்த அண்ணன் இருந்தான்னு சொல்லி இத்தனை நாள் நினைச்சேன். எனக்கு அந்த அண்ணனும் இன்னையோடு இல்லாம போயிட்டான். நீங்க என்ன வேண்டாம் நினைச்சிட்டீங்க. நான் அப்படி நினைக்கல. இருந்தாலும் மதிக்காதவங்க வீட்டுக்கு இனிமேல் என் புருஷ போகாதே வரணுமான்னு சொன்னாரு. நான் ஏன் வீரி வந்தேன்? என் அண்ணன் வேணும், என் உடன் பிறந்த ரத்த பாசம் வேணும், என் தாய் வீட்டை மறக்க கூடாது வந்தேன். அப்பேற்பட்ட தாய் வீட்டுக்கு வந்து இவ்வளவு அவமானப்பட்ட பிறகு உங்க வீட்டுக்கு இனிமேல் நான் வரமாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு பொல்லாத காலம் வந்து மனிதனாக பிறந்து விட்டால் பிறப்பு இருந்தால் இறப்பு நிச்சயமா. உங்களுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டா அது விதி வந்து போகட்டும். பொல்லாத நேரம் வந்து எனக்கு முன்னாடி நீங்க ஒரு பொல்லாத நேரம் அந்த காலமாக நேரம் வந்தால் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். இவ்வளவு கேவலப்பட்டு இவ்வளவு அவமானப்பட்டு அன்னைக்கு நான் வந்தா வரணுமா? அவ்வளவு அவமானப்பட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சொல்ல நாளைக்கு எனக்கு கேவலமா பேசுவாங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியலன்னா என்றோ நீ செத்து போயிட்டா உங்க வீட்டுல இருந்து என் சார்பா அந்த வர்ணமால சார்பா பிறந்த வீட்டு கோடி போடுவாங்க. அந்த கோடி இப்ப போட்டுட்டு உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிச்சு இந்த வீட்டை விட்டு நான் போறேன். என்ன மன்னிச்சிருங்க.